இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ வரட்டும். என்னாச்சு? கூப்பிட்டீங்கன்னு சொன்னா? இது சிவா மலேசியால இருக்கும்போது நிலாவுக்காக வாங்கி அனுப்புனது. ரொம்ப நாளா சும்மாவே இருந்தது. இத பறக்க வைக்க சொல்லி நிலா ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் ஒன்னும் டார்ச்சர் பண்ணல. நீங்க தான் பறக்க வைக்கட்டுமான்னு கேட்டீங்க. சரி சரி, நீ குட் கேர்ள் தான். இத பறக்க விடலாமா வேண்டவா? பறக்க விடணும், பறக்க விடணும். இதை எப்படி ஆபரேட் பண்ணணும்னு எனக்கு புரியல துளசி. இத நீ கொஞ்சம் அவளுக்கு சொல்லி தரியா? அப்படியா நிலா? இத பறக்க வச்சிடலாமா? ஹாப்பி, மேல போகணும். நிலா இங்க பாரு. நிலா, என்னது? தாத்தா, ட்ரோன் இது. சர்ருன்னு பறக்கும். ஓ, சர்ருன்னு பறக்குமா? தாத்தா, நீங்களும் பாருங்க. துளசி, பார்த்து பறக்க விடு, யார் மேலயாவது இடிச்சிர போகுது. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். நிலா, நீங்க போய் பறக்க விடுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ண, வெளியே போய் பறக்க விடலாம். துளசி, என்னம்மா இது? இத வீட்டுக்குள்ளேயே பறக்க விட போற? பாத்துமா, யார் மேலயாவது இடிச்சிட போகுது. ரிமோட் கண்ட்ரோல் என்கிட்ட தானே இருக்கும், நான் பாத்துப்பேன். சரி, பார்த்து விளையாடுங்க. பத்திரம். நிலா, வீட்டுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நாம யாரு? யாரு? பைலட். ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்டுவோமா? ஐ ஜாலி, ஓட்டலாம். சரி, அப்ப வெளியில விடலாமா? போலாம். வா. பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் கேக்குதே. நாம சொன்னாலாம் கேட்காது, துளசி சொன்னாதான் கேட்கும். ஆமா, துளசி அத்தை தான் ரிமோட் வச்சிருக்காங்க. சிவா, கொஞ்சம் பெருசா வாங்கியிருந்தா ஊருக்கெல்லாம் போலாம் போல் இருக்க. நீங்க ரெடினா வாங்கிடலாம்பா. என்ன கொஞ்சம் பல கோடிகள் ஆகும், பரவாயில்லையா? இருக்கிறதே போதும்டா, பறக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்பட வேண்டாம். டே சிவா, அதுல எத்தனை பேர் போலாம்? ஒரு குடும்பமே போலாமா? மா, முதல்ல ஹெலிகாப்டரை நிறுத்தணும்னா மாடியில இடம் வேணும். அப்படியா? இப்போ துளசி ரிமோட்டை கட் பண்ணுங்க. அண்ணா, பண்ணிட்டா போச்சு. இப்ப இந்த ரிமோட்டை ஆபரேட் பண்ணுங்க. ஏங்க, இடிக்கிற மாதிரி போங்க. அண்ணே, இடிச்சா கூட தப்பு இல்ல, போங்க, இன்னும் கிட்ட போங்க. துளசி, கொஞ்சம் அந்த பக்கமா திருப்பி விடுமா? துளசி, அந்த பக்கமா அனுப்பு. அண்ணே, இன்னும் பக்கத்துல போங்க, இன்னும் பக்கத்துல போங்க. பின்னாடி அனுப்பு. பவானி, ரிமோட் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அப்படியா? பேட்டரி போயிருக்குமோ? துளசி, பின்னாடி எடுத்துட்டு போ. துளசி, பின்னாடி இருங்க. ஜாஸ்தியா பாத்து எடுங்க. ஐயோ, கிட்ட போங்க. ஜனனே கீழே விழ வைங்க. இரு. நகருங்க, நகருங்க. துளசி, பின்னாடி இருங்க. ஜாஸ்தியா பாத்து எடுங்க. ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது. துளசி, 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 அந்த சைடு எடுத்துட்டு போ. எங்க இடிச்சாதான் அவ கீழே விழுவா. ஆமா, இரு. துளசி, பாத்து. ஐயோ, ஜனனி, துளசி, நீ ஓடி வராத. துளசி, ஜனனி, பாத்து. துளசி, ஜனனி. துளசி, பாத்துமா, பாத்து. துளசி, துளசி.
துளசி எழுந்துருமா துளசி, பார்த்து நில்லு. இத பார் துளசி, நாளைக்கு காலையில யாருக்கும் தெரியாம நாம இந்த வீட்டை விட்டு போறோம். நீயும் என் கூட வர ரெடியாரு. இத பார் துளசி, ஒருவேளை நீ வரலன்னா, உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா, இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன். எப்பவுமே நான் பார்க்க மாட்டேன். நான் செத்தா கூட நீ என்னை பார்க்க வரக்கூடாது. சத்தியமா சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்கோ. சித்தி சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சித்தி. என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா நான் தப்பு பண்ணல சித்தி. சித்தி சித்தி சித்தி, கொஞ்சம் நில்லுங்க சித்தி. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க சித்தி. சித்தி, நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன நினைச்சிட்டு இருக்க ஜனனி? துளசிக்கு பதிலா நீ அங்க விழுந்திருந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம நடந்துக்கிற. இல்ல துளசி விழப்போறான்னு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். நீயும் துளசியும் ஒண்ணா? நீ இப்ப கன்சீவா இருக்கடா, மறந்துட்டியா என்ன? உண்மையா துளசி தான் கன்சீவா இருக்கா. ஓய், என்ன யோசிக்கிற? இன்னொரு தடவை தயவு செஞ்சு முட்டாள்தனமா இந்த மாதிரிலாம் பண்ணாத. துளசியை பிடிக்கிறதுக்கு எழுந்து ஓடுற, நீ விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இது யூஷுவல் தானே. யாராவது விழுந்தா தடுக்கிறது தானே எதார்த்தம். நல்லா பேசுற ஜனனி. எல்லாம் ஜனனி ஜனனின்னு தாங்குறவங்க ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா வீட்டுல டிசப்பாயிண்ட் ஆயிட மாட்டாங்க. எங்க மருமகன் அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என் பாட்டி அவங்க வீட்டுக்காரரே வந்து உனக்கு குழந்தையா பிறக்க போறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தியா கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அம்மாவுக்கு துளசியை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக? நீ இப்போ கன்சீவா இருக்கிறதுனால தானே? உண்மையான காரணமா அதானே? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். துளசி யாரு? சொல்லு, யார் அந்த துளசி? துளசி ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. அவங்க சாதாரணமா இருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண பொண்ணு. அவங்க ஒன்ன மாதிரி கன்சீவாலாம் இல்லையே. அவங்க விழுந்தா லேசா கொஞ்சம் அங்கங்க அடிபடும், அவ்வளவுதான். அதுக்காக அவங்களுக்கு பதிலா நீ போய் விழுவியா? சாரி சிவா. சாரி மட்டும் நல்லா சொல்லிக்கிட்டே இரு ஜனனி. சரி, நீ உட்காரு, வா உட்கார், வா ரெஸ்ட் எடு.